Hello students, welcome to Hiba Maths. 10th standard mathsல creative 5 marks தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி 2 marks பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி 5 marks இந்த வீடியோல பார்க்கலாம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ல கேட்ட கிரியேட்டிவ் 5 marks. ஸோ இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இந்த வருஷம் நமக்கு கேட்க போற கொஷினையும் எப்படி ஈஸியாக அட்டென்ட் பண்றதுன்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. The area of a triangle is 5 square units. Area of triangle அப்போ chapter 5 5th chapterல area of triangle 5 square units கொடுத்துட்டாங்க. 2 of its vertices are 2, 1, 3, -2. நம்மளோட ரெண்டு பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. x1, y1, x2, y2 கொடுத்துட்டாங்க. The third vertices is x, y. So மூணாவது பாயிண்ட் கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். where y is equal to x plus 3. அப்போ y ஓட வேல்யூ x plus 3 னும் கொடுத்துட்டாங்க. Find the coordinates of the third vertices. மூணாவது vertices என்னட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸசைஸ் 5.1 அந்த சம்மு தான். எப்போவும் ஏரியா கண்டுபிடிப்போம் இல்லையா, சேம் ஒரு கொஸ்டினை படிக்கும் போது என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, இது எந்த சாப்டரு, எந்த எக்ஸசைஸ்ன்னு முதல்ல ரீகால் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம் தான் அதுக்காகும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். பாயிண்ட்ஸ் வந்து 2, 1 கொடுத்துருக்காங்க, 3, -2 அண்ட் மூணாவது பாயிண்ட் வந்து x, y. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது x1, y1 எடுத்துக்கலாம், இது x2, y2ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வேல்யூ வந்து 5 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 5 which is equal to ஃபார்முலா. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து முன்னாடியே நீங்கள் எழுதிட்டு கூட எழுதுங்க, இல்லை டைரெக்டாக கூட அப்ளை பண்ணிவிடுங்க. 1/2 ஃபஸ்ட்டு 2, 1 அப்புறம் 3 -2 அப்புறம் xy 2, 1. நீங்கள் இந்த பாயிண்ட் இந்த லைன் எழுத முன்னாடி கூட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா எழுதிக்கோங்க சரிங்களா. ஃபார்முலா மெயின் நீங்கள் அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி சரிங்களா. இப்போ இந்த 2 அந்த சைடு கொண்டு வந்தால் 10ன்னு ஆகிடும், which is equal to 2 into -2 -4, 3 into y, 3 into y plus 3y, x into 1 x, minus இப்போ reverse 1 into 3 3, -2 into x minus 2x, y into 2 plus 2y. இப்போ இதை simplify பண்ணலாம். 10 is equal to -4 plus 3y plus x minus 3 minus into minus plus 2x plus into minus minus 2y. 10 is equal to -4 minus 3 minus 7, 3y minus 2y plus y, x plus 2x plus 3x, minus 7 அந்த சைடு வந்தால் plus 7 மாறிடும், which is equal to y plus 3x. 10 plus 7 எவ்வளோ 17 is equal to y plus 3x. இங்கே givenல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. given y is equal to x plus 3. இப்போ இதை நான் இங்கே substitute பண்ணுறேன். இப்போ 17 is equal to x plus 3 plus 3x. இப்போ 17 plus 3 inside வந்தால் minus 3ன்னு மாறிடும். x plus 3x வந்து 4x. 17ல 3 மைனஸ் பண்ணால் 14, 14 divided byல இந்த 4 கொண்டு வந்துடலாம், which is equal to x. 2 7s are 2 2s are. அப்போ x is equal to 7/2. ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை வச்சுட்டு y-ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சைட்லேயே சால்வ் பண்ணுறேன். y is equal to x plus 3. y is equal to x-ஓட வேல்யூ 7/2 plus 3. y is equal to 2 3s are 6, 6 plus 7 13, 13/2. இதுதான் நம்ம third vertices. 7/2 இன்னொன்று 13/2 is the third vertex ன்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம் என்ன இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது தேர்ட் சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. The sum of the reciprocals of x plus 2 and x minus 2 is equal to 6 times the reciprocal of 4x plus 7. Find the value of x. x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்.
சொல்யூஷன் எப்படி எடுத்து எழுதுறதுன்னா sum of the reciprocalsனா 1 by x plus 2 plus 1 by x minus 2 இதான் sum of the reciprocals of the given நமக்கு கொடுத்திருக்கிறது is equal to 6 times of 1 by 4x plus 7 னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணிட்டு x ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா. இப்போ டினாமினேட்டர் வேறு வேறு இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிபிள் தான் பண்ண முடியும். அப்போ x மைனஸ் 2 மேலே வந்துடணும், ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த பக்கம் வரணும், டிவைடட் பை இதை டினாமினேட்டரில் எழுதிடலாம். x ப்ளஸ் 2 இன்னொன்று x மைனஸ் 2 which is equal to 6 ones are 6 by 4x plus 7. இப்போ இதில் மைனஸ் 2 ப்ளஸ் 2 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு வெறும் 2x இருக்கும். இது எப்படி இருக்கு பாருங்க, a plus b a minus b. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், bன்றது 2, 2 ஸ்கொயர் வந்து 4ன்னு எழுதிக்கலாம், which is equal to 6 by 4x plus 7. இப்போ அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா, நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். 2x into 4x plus 7 is equal to 6 into x square minus 4. இப்போ இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்க. 2 4s are 8, x into x, x square plus 2 7s are 14 into x is equal to 6 into x square minus 6 4s are 24. இப்போ இதில் x term இன்சைட் கொண்டு வந்துடலாம். எல்லாமே இன்சைட் கொண்டு வரலாம், ஏன்னா ஒரு ஈக்குவேஷனாக தான் வரும். 8x square minus 6x square plus 14x minus 24 இந்த சைடு வந்தால் plus 24 equal to 0. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 2x square plus 14x plus 24 equal to 0. இப்போ இதை divided by 2 பண்ணலாம், ஏன்னா எல்லாமே 2 டேபிளாக டிவைட் ஆகும். 2 1s are 2, 2 7s are 14, 2 1s are 2, 2 2s are 4 which is equal to 0. இப்போ 12 வேணும், 7 வரணும். ஈஸியான ஒரு ஃபேக்டரைசேஷன். 4 3s are 12 plus 4 plus 3 பண்ணால் 7 வரும். அப்போ x plus 4 ஒரு ஃபேக்டரு, x plus 3 இன்னொரு ஃபேக்டர் equal to 0. x plus 4 equal to 0, x is equal to minus 4, x plus 3 equal to 0, x equal to minus 3. So இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், find the sum of all natural numbers between 100 and 10,000 which are divisible by 11 னு கேட்குறாங்க. இதே மாதிரி நமக்கு 7 வச்சு ஒரு சம் இருக்கும், இந்த 11 வச்சு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு given எழுதிடலாம். given என்ன சொல்கிறாங்கன்னா sum of natural numbers, sum of natural numbers between 100 and 10,000 divisible by 11 னு சொல்கிறாங்க. இப்போ 100க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் டிவிசிபிள் பை 11 என்ன வரும் அப்படின்னா 110. 110 வந்து 11ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 11 நம்ம ஆட் பண்ணிக்கலாம், 121, இந்த மாதிரி இட் கோஸ் ஆன். லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு 10,000 டிவைடட் பை 11 பண்ணலாம். 9 times 99, 1 இன்னொரு 0 எடுத்துக்கலாம், அண்ட் இன்னொரு 0 எடுக்கிறனால நம்ம இன்னொரு 0 எடுத்துட்டு இந்த 0 எடுத்துக்கிட்டோன்னா 9 times திருப்பி 99, பேலன்ஸ் 1 வரும். சரிங்களா? அப்போ இந்த 1 வந்து ரிமைண்டர். இதை இந்த 10,000லேருந்து நான் மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். 10,000லேருந்து 1 நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா என்னோட ஆன்சர் 9999 கிடைக்கும். கண்டிப்பாக இந்த 9999 வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆகும். ஃபஸ்ட்டு நம்பர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் என்ன பண்ணிவிடுங்க, மைனஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எனக்கு லாஸ்ட் டேர்ம் தான் கிடச்சிருக்கு. ஏவோட வேல்யூ 110 கிடச்சிருக்கு, டியோட வேல்யூ 11 தெரியும், அண்ட் எல்லோட வேல்யூ 9999 கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு n தெரிஞ்சாதான் சம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ n ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் l minus a by d plus 1 which is equal to l ஓட வேல்யூ என்ன 9999 minus a ஓட வேல்யூ 110, d ஓட வேல்யூ 11. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் ப்ளஸ் 1 பண்ணணும். சரிங்களா? இப்போ 999லேருந்து 1 2 3 4 இதுலேருந்து 110 மைனஸ் பண்ணால் 9889. 9889 டிவைடட் பை 11 ப்ளஸ் 1. இப்போ இந்த நம்பரை 11ஆல் டிவைட் பண்ணிடலாம். 9889 டிவைடட் பை 11. 11 8s are 88.
1 0 அந்த 8 எடுத்துக்கலாம். 9 times 99 இது 18 ஆகும். இது 9 மாறிடும். அப்போ 9 லாஸ்ட்ல அந்த 9 இறக்கிடலாம். திருப்பி 9 times 99 0. அப்போ இதை கேன்சல் பண்ணுறோம். நமக்கு 899 கிடைக்குது. ஸோ 899 ப்ளஸ் 1ஓட வேல்யூ என்ன? 900. ஸோ என்னோட வேல்யூ 900 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ n வேல்யூ தெரிஞ்சிருச்சு. S of n ஃபார்முலா எழுதிக்கலாம். n by 2 a plus l. லாஸ்ட் டேர்ம் இருந்தால் இந்த ஃபார்முலாவே நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? என்னோட வேல்யூ 900 டிவைடட் பை 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ 110 ப்ளஸ் எல்லோட வேல்யூ 9999 எழுதியாச்சு. இப்போ இதை டிவைட் பண்ணால் 450 இன்ட்டு இதை ஆட் பண்ணலாம். 1 2 3 4 1 2 0 1 1 0 9 10 பேலன்ஸ் 1 11 பேலன்ஸ் 1 10. அப்போ 1 0 1 0 9ன்னு கிடைக்குது. இதை மல்டிபிள் பண்ணால் நம்மளோட வேல்யூ 4549050ன்னு கிடைக்கும். கிளியரா? இதுதான் S of n-ஓட வேல்யூ. ஸோ செகண்ட் சாப்டர்லேருந்து கம்பல்சரி கொஷின்ஸ் வந்தால் நீங்கள் கொஷின்ஸை ஒரு வாட்டி 2 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி சால்வ் பண்ண கொஷின்ஸ் மாதிரியே தான் இருக்கும். என்ன நம்பர்ஸ் தான் கொஞ்சம் மாற்றி தந்திருப்பாங்க. அதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எல்லாருக்கும் சம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் பாருங்க. ஃபைண்ட் த சம் டு n terms of the series 7 plus 7 7 plus 7 7 7. நம்ம எக்ஸாம்பிள் 5.21 இந்த சம்ல 5 plus 5 5 5ன்னு வரும். அதே மாதிரி 3 plus 3 3 எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டைப் சம்ஸ் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கொஷின் பேப்பரில் ரிப்பீட் ஆகுற ஒரு சம்மில் இதுவும் ஒன்று. சரிங்களா? டைரெக்டாக சேம் அதே கொஷினில் நீங்கள் வந்து 5க்கு பதிலாக 7ன்னு மாற்றினா போதும். சேம் ஸ்டெப்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில் 7 plus 7 7 plus 7 7 7 up to n terms கேட்குறாங்க. ஸோ n termsன்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே 7 காமனாக இருக்குது. 7 வெளியே எடுத்துட்டோன்னா 1 plus 1 1 plus 1 1 1 plus up to n terms. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிபிள் and divide by 9 பண்ணுறேன். சரிங்களா? இது ஆல்ரெடி சால்வ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நான் ஸ்டெப்ஸோடு எழுதுறேன். டிவைடட் பை 9 வெளியே எழுதிட்டு மல்டிபிள் பை 9 வந்து உள்ளே எழுதணும். இப்போ 9 ப்ளஸ் 9 9 ப்ளஸ் 9 9 9 அப் டு n terms. ஸோ இது எல்லாமே முடிச்சிட்டோமா? இப்போ இந்த 9-ஐ நான் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். 9 7 by 9 இன்ட்டு 10 minus 1 100 minus 1 1000 minus 1 up to n terms. கிளியரா? இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நான் பிரித்து எழுத போகிறேன். 7 by 9 இன்ட்டு 10 plus 100 plus 1000 plus up to n terms. அண்ட் தனியாக அந்த 1 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா எத்தனை டேர்ம் இருக்கோ அது வரைக்கும் தானே வரும். ஸோ மைனஸ் n-ன்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50 டேர்ம்ஸ் இருக்குன்னா 1 2 3 up to 50னா 50 தான் வரும். அதனால நான் n-ன்னு எழுதிட்டேன். இப்போ இந்த டேர்ம் மட்டும் தனியாக எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஜிபியில் இருக்குது இல்லைங்களா? அது சைடில் எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ 10, ஆரோட வேல்யூ 10. எஸ் ஆஃப் என்னோட ஃபார்முலா என்ன? a இன்ட்டு ஆர் பார் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இந்த ஃபார்முலாவை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 7 by 9 இன்ட்டு a வேல்யூ 10, r வேல்யூ 10 பவரில் n மைனஸ் 1 டிவைடட் பைலையும் r மைனஸ் 1. ஸோ 10 மைனஸ் 1. இது வந்து இந்த ஃபஸ்ட்டு டேர்மோடது. அப்புறம் மைனஸ் n-னும் இருக்கும். இது வந்து நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 7 by 9 இன்ட்டு 10 இன்ட்டு 10 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 10 மைனஸ் 1 9 மைனஸ் n. இப்போ இந்த 7 by 9 இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்கள். 70 இன்ட்டு 10 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 9 9s are 81 minus 7 by 9 into n ஆன்சர் கிடைக்கும். இதே தான் நம்ம வந்து 5 வச்சு செய்யும் போது இங்கே 50 இங்கே 5ன்னு கிடைக்கும். சரிங்களா? சேம் ஃபார்மேட். நீங்கள் ஒரு சம் பார்த்துட்டிங்கன்னா போதும். ஆனால் அந்த ஒரு சம் நல்லா தரோவாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஹெல்ப் பண்ணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 5th question.
If alpha and beta are the roots of the polynomial f of x, x square minus 2x plus 3, find the polynomial whose roots are alpha minus 1 divided by alpha plus 1 into beta minus 1 by beta plus 1. இது யூனிட் எக்ஸசைஸ் 3ல சம் நம்பர் 15. ஆல்ரெடி நம்ம சேனல் இதோட வீடியோ இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணுங்க. If the vertices of a triangle are a 6, 2, b minus 5, minus 1, c 1, minus 9, find the equation of median, find the equation of altitude. Median na b point ko c point ko mid point எடுத்துடுங்க. mid point எடுத்துட்டு a point வச்சிட்டு 1 point 2 point formula வச்சிட்டு நம்ம செய்யலாம். அடுத்து find the equation of altitude ன்னு கேட்டாங்கன்னா BCக்கு perpendicular slope கண்டுபிடிக்கணும் and A point வச்சு செய்யலாம். இது exercise 5.3ல 9th question. State and true converse of angle bisector theorem கம்பல்சரியில கேட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் கன்வர்ஸ் தியரம் படிக்கலையோ படிச்சிடுங்க. சென்டம் ஏன் பண்ணுறீங்கன்னா ஆங்கிள் பைசெக்டர் தியரமும் சரி பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமும் சரி படிச்சிடுங்க. அண்ட் தியரம்ஸில் அந்த சேவாஸ் தியரம் இது எல்லாமே படித்து வச்சிடுங்க. எதுவுமே சாய்ஸ் கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து சென்டம்னு ஏம் பண்ணுறீங்கன்னா கைண்ட்லி புக்கை தரவு பண்ண பாருங்கள். புக் இன்சைடில் இருக்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா பயப்படவே வேண்டாம். நம்ம ப்ராக்டிஸ் நல்லா ஸ்ட்ராங்காக கொண்டு போக முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே யூஸ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.